வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட்டு தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் உள்ள நிலையில் தேர்தல் பணிகளில் காவல்துறையினர் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து பயிற்சி வகுப்பு நடைபெற்றது. வில்லியனூர் பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற இந்த பயிற்சி கூட்டம் துணை மாவட்ட ஆட்சியர் குமரன் தலைமையில் நடைபெற்றது. இதில் காவல் கண்காணிப்பாளர்கள் ரங்கநாதன், சுப்பிரமணியன், பக்தவச்சலம் மற்றும் பயிற்சி IPS அதிகாரி கதிரவன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த பயிற்சி வகுப்பில் வில்லியனூர், மங்கலம், காட்டேரிக்குப்பம், திருக்கனூர், கரிக்கலாம்பாக்கம், நெட்டப்பாக்கம், திருபுவனை ஆகிய பகுதிகளுக்கு உட்பட்ட காவல் நிலையங்களின் வட்ட ஆய்வாளர்கள், உதவி ஆய்வாளர்கள் மற்றும் வில்லியனூர் போக்குவரத்து பிரிவு அதிகாரிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கூட்டத்தில் பேசிய துணை மாவட்ட ஆட்சியரும் மேற்கு பகுதி தேர்தல் நடத்தும் அதிகாரியுமான குமரன், தேர்தல் காலங்களில் காவல்துறையினர் பறக்கும் படையினருடன் இணைந்து தீவிர ரோந்து பணிகளில் ஈடுபடுவது, வாக்காளர்களுக்கு பணம் அல்லது பரிசு பொருட்கள் வழங்கப்படுகிறதா என்பதை கண்காணிப்பது, தேர்தல் நடைபெறும் நாட்களில் சட்டம் ஒழுங்கை பேணுவது உள்ளிட்ட முக்கிய வழிகாட்டுதல்களை விளக்கமாக எடுத்துரைத்தார். மேலும் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை கடுமையாக பின்பற்றி சீரான மற்றும் சுதந்திரமான தேர்தலை உறுதி செய்வதில் காவல்துறையினரின் பங்கு முக்கியமானது என்றும் அவர் வலியுறுத்தினார். இக்கூட்டத்தில் மேற்கு காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்குட்பட்ட அனைத்து காவல் நிலைய காவலர்களும் கலந்து கொண்டு பயிற்சி பெற்றனர். சட்டமன்ற தேர்தல் அறிவிப்பு அவசரமாக வெளியிடப்பட்டுள்ளதால் அதை திரும்ப பெற்று தமிழ்நாட்டுடன் இணைந்து புதுச்சேரிக்கும் தேர்தல் நடத்த வேண்டும் என்று நேயம் மக்கள் கழகத்தின் நிறுவனர் தலைவர் நேரு வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவரது அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், வாக்காளர்களும் வேட்பாளர்களும் சிந்திக்கக்கூட நேரமில்லாத வகையில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. இது ஜனநாயக நடைமுறைக்கு ஒவ்வாதது. எனவே இந்த தேர்தல் அறிவிப்பை ரத்து செய்து தமிழ்நாட்டுடன் இணைந்து தேர்தல் நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மேலும் புதுச்சேரியில் உள்ள உப்பனாற்று பாலம் கடந்த 18 ஆண்டுகளாக கட்டுமானத்தில் இருந்து வருவதாகவும் இதனால் பொதுமக்கள் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். ஆற்றின் ஓரங்களில் கட்டுமான பணிகள் என்ற பெயரில் இருபுறமும் சுவர்கள் அமைக்கப்பட்டதால் அருகிலுள்ள வீடுகள் சேதமடைந்துள்ளதாகவும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். இந்த பாலம் ஆரம்பத்தில் ரூபாய் 28 கோடி மதிப்பில் டெண்டர் விடப்பட்டு தொடங்கப்பட்ட நிலையில் தற்போது ரூபாய் 100 கோடி வரை செலவு உயர்ந்துள்ளதாக கூறப்படுவது அரசுக்கு வருமான இழப்பை ஏற்படுத்தியுள்ளதாகவும் இதில் பெரிய அளவில் ஊழல் மற்றும் முறைகேடுகள் நடந்துள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். இதுகுறித்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடர உள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் சில தொகுதிகளில் போட்டியிட உள்ளதாகவும் மக்கள் நலன் மற்றும் மாநில வளர்ச்சியை முன்னிறுத்தி தேர்தல் பணிகளை மேற்கொள்வோம் என்றும் அவர் உறுதியளித்தார். இந்த உப்பாரை பத்தி, இந்த கழிவுநீர் அந்த உப்பாறுல வரதுனால என்ன தொகுதி மக்களுக்கு ஏற்படும் பாதிப்பு சொல்லி மாளாத ஒரு துயர சம்பவமா இருக்குது. கடந்த 2008 ஆண்டு காலகட்டத்தில் ஏறக்குறைய 28 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல இந்த தொடங்கப்பட்ட அந்த பணி, அது என்ன காரணத்தாலேயோ திட்டமிடல் சரியில்லாததுனால அந்த பிளானை மாத்தி கட்டி இப்போ அந்த உப்பாரே காணா போச்சுன்ற இடத்துல இருக்குது. ஒரு நீர்நிலைய இப்படி ஆக்கிரமிச்சு எந்த ஒரு திட்டமிடல் இல்லாம அந்த நீர்நிலையை சுத்தமா கட்டுமானத்தின் மூலியமா ஒரு ஆறே அந்த பகுதியில காணடிக்கிற அளவுக்கு இன்னைக்கு அரசாங்கம் செயல்பட்டுக்குது. இதால மழை காலத்துல வெள்ள நீர், அதாவது அந்த அண்ணா காமராஜ் சாலைல இருந்து மறைமலை வரை உள்ள அந்த உப்பாறுல தடைப்பட்டு எனது தொகுதியில் உள்ள அந்த இரு கரை பகுதியிலையும் வெள்ள நீர் உட்புகுந்து இந்த தொகுதி மக்களுக்கு உயிருக்கும் உடமைக்கும் சேதம் ஏற்படுத்திக்குது. கடந்த 2024 மழை காலத்துல அந்த வெள்ள தாக்கத்தால 3 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. அதே நேரத்துல 2800 குடும்பம் பாதிக்கப்பட்டு அவங்களுடைய பொருள்லாம் இழந்துக்கிறாங்க. அதுக்கு அரசாங்கம் எந்த ஒரு நிவாரணமும் கொடுக்கல. எல்லோருக்கும் அறிவிச்ச மாதிரி ஒரு 5000 ரூபாய் மட்டும்தான் எல்லா பாதிக்கப்பட்டவங்களும் பாதிக்கப்படாதவங்களுக்கும் அறிவிச்சு வழங்கினது தான் நடந்ததை தவிர ஏறக்குறைய பல லட்சம் ரூபாய், பல கோடி ரூபாய் இழந்த காருகெல்லாம் இழந்துட்டு பெரிய பெரிய வசதியானவங்களாம் கூட அவங்களுடைய விலை உயர்ந்த காரெல்லாம் வெள்ளத்துல மூழ்கி இதாயிடுச்சு. அதே நேரத்துல வீட்டுல இருக்கிற உபயோகப் பொருள், மிக்சி, கிரைண்டரு,
ஃப்ரிட்ஜு இப்படிப்பட்ட சாதாரண நடுத்தர மக்களுக்கு உண்டான எல்லா பொருளும் அஞ்சு. ஆனா இது வரைக்கும் எந்த ஒரு நிவாரணமும் கொடுக்கல. அதை பத்தி நம்ம சொல்ல கடமைப்பட்டுக்கிறோம். அதே நேரத்துல இப்போ வந்து மீண்டும் இந்த பணிகள் தொடங்குறதுக்கு முன்னாடி நான் வந்து துறை செயலர் மற்றும் தலைமை பொறியாளர்கிட்ட என்னுடைய கோரிக்கையும் கொடுத்து இதுக்கு வந்து வெள்ள தடுப்புக்கு மாற்று ஏற்பாடு பண்ணுங்க, கழிவுநீர் கலக்காம வர்றதுக்கு என்ன வழியோ அதை தருங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா எங்க இருக்கிற கழிவு நீரும் இந்த உப்பாறுல வந்து கலக்கிறதுனால அங்க இருக்கிற மக்களுக்கு நோய் பாதிப்பு அதிக அளவில் இருக்குது. இதை நான் வந்து கடந்த 5 ஆண்டுகளமா சுட்டி காட்டி இதுக்கு உண்டான மாற்று ஏற்பாடு பண்றேன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி சென்ற முறை பொது பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளராக இருந்த தீனதயாளன் அவர் ஒரு ப்ராஜெக்ட் தயார் பண்ணி ஏறக்குறைய ஒரு 50 கோடி ரூபா ப்ராஜெக்ட்ல அந்த கழிவுநீர் தடுப்பு நடவடிக்கை எடுக்கிறதோட இந்த வெள்ள தடுப்பு நடவடிக்கை, அதாவது அந்த இரு கரையை உயர்த்தி ஊர் உள்ள தண்ணி போகாத அளவுக்கு ஒரு ப்ராஜெக்ட் போட்டு அதை செயல்படுத்துறதுக்கு திட்டமிட்டு அதெல்லாம் பட்சமா செய்யறேன்னு சொல்லிட்டு என்னோட வாக்குறுதி கொடுத்தாங்க. அப்ப அதெல்லாம் செஞ்சுட்டு இந்த கட்டுமான பணியை மீண்டும் தொடங்கி முடிக்கிறதா 2 சைமல்டேனியஸா செய்யறேன்னு சொன்னாங்க. ஆனா இது நாள் வரை அதுக்குண்டான எந்த ஒரு முகாந்திரமும் இல்லாத அந்த பணியை கிடப்பில போட்டுட்டு இன்னைக்கு என்னன்னாக்கா இந்த தேர்தல் அறிவிச்ச பிறகு மீண்டும் வந்து இப்போ டிராபிக் எல்லாம் நிறுத்தி பணி செய்ய போறேன்றாங்க. நான் என்ன சொல்றேன்னாக்கா நீங்க பணி செய்யறத நான் தடுக்கல, ஆனா அதுக்குண்டான பாதுகாப்பு நடவடிக்கை எடுங்க. முதல் கழிவுநீர் வரத்தை தடுங்க, அதால சுகாதார சீர்கேடு ஏற்படுத்து, கொசு உற்பத்தி. ரெண்டாவது வந்து குப்பை மண்டி கிடக்குது, அந்த பில்லர் எல்லாம் போட்டுக்கிறாங்க பாருங்க. ஒரு ஒத்த பில்லர்ல ஒரு பெரிய மேம்பாலம் கட்டுறாங்க. ஆனா இங்க என்னன்னாக்கா 2 பில்லரை போட்டுட்டு நடுவுல ஒரு பீமை போட்டு ரொம்ப தாழ அமைச்சுக்கிறாங்க. அதனால என்ன ஆகுது, அந்த ஒரு சுத்தம் பண்றதுக்கு ஒரு வண்டி வாகனம் கூட உள்ள இறங்கி அந்த உப்பாரை கிளீன் பண்ண முடியல. இந்த கழிவுநீர் வரத்தை தட்டா கூட அந்த கழிவுநீர்லாம் அங்க தேங்காது, சேறு சகதியமா இருக்காது. இப்படிப்பட்ட நிலையில இந்த உப்பாறு இருக்கிறதுனால இந்த பணிகளை வந்து இப்போ டிராபிக் நிறுத்திட்டு, ஏன்னா இப்போ ஏற்கனவே வந்து நம்ம ஊர் டிராபிக்ல மிதந்து நிற்குது. இந்த பக்கம் ரயில்வே மேம்பாலம் கட்டுறாங்கன்னு சொல்லிட்டு இந்த வெங்கட சுபாஷ் சிலையாண்ட இருந்து நம்ம உள்பக்கம் யாரும் போக முடியாது. இந்த வெங்கட சுபாஷ் சிலையை சுத்தி டிராபிக் ஜாமு. அப்புறம் அண்ணா சாலையும் வந்து டிராபிக்கா இருக்குது. அந்த காமராஜ் சாலையில பாதையை நிறுத்திட்டு இப்ப என்ன செய்ய போறேன்றாங்க, சுத்தி வரணும்ன்றாங்க. அப்ப என் தொகுதி மக்கள் என் தொகுதி உள்ள போறது கூட வழி இல்லாத ஒரு நிலைமை உருவாக்கி இந்த எலெக்ஷன் நேரத்துல இவங்க இப்படி பண்றத நான் வன்மையா கண்டிக்கிறேன். இதை வந்து இந்த ஒரு பாலத்தையாவது முடிக்கணும். இதை வந்து ஏறக்குறைய 2008 இருந்து இன்னைக்கு கணக்கு பார்த்தா 15-16 ஆண்டு காலமா இந்த பணியை கிடப்பில் போட்டுருக்காங்க. இப்போ நீங்க இந்த பாலத்தையும் நீங்க அந்த காமராஜ் சாலை ரோட்டையும் நீங்க மறைச்சி செய்யறீங்கன்னாக்கா எவ்வளவு காலத்துல முடிப்பீங்கன்றது எனக்கு தெரியல. அதனால இந்த தேர்தல் நேரத்துல எனக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் விதமாக இந்த அரசு செயல்படக்கூடாது. அதே நேரத்துல இந்த ரயில்வே மேம்பாலம் பணி, அந்த மேம்பாலம் முடிஞ்ச பிறகு இதுக்குண்டான பணியை தொடங்கினாக்கா மக்களுக்கு போக்குவரத்து சிரமம் இல்லாமல் இருப்பாங்கன்றது என்னுடைய கோரிக்கை அரசுக்கு வைக்கிறன்றது உங்கள் வாயிலா தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தேர்தலில் வந்து சாமானியர்கள் எலெக்ஷனை சந்திக்க முடியாது. என்ன மாதிரி ஒரு சட்டமன்ற உறுப்பினராக நான் இருக்கிறேன், சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறேன். என்ன மாதிரி ஒரு 6 பேர் போன வாட்டி சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் தேர்தல். இதெல்லாம் வந்து தேர்தலுக்கு உண்டான அவகாசம் இருந்தது. ஒரு கட்சி சீட்டு கொடுக்கறதுனாலும் சரி, ஒரு வேட்பாளர் ஒரு கட்சியில அவங்க இருந்துட்டு அடுத்த கட்சியில அவங்களுக்கு வாய்ப்பு அந்த கட்சியில வாய்ப்பு கொடுக்கணும், அவங்க மாற்று ஏற்பாடு பண்றதுக்கு கூட இந்த தேர்தல் வாய்ப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்படிப்பட்ட இடத்துல அதே நேரத்துல நாமினேஷன் பண்றதுக்கு ஒரு தேர்தல் அறிவிச்சு ஒரு 12 மணி நேரம் கூட கால அவகாசம் இல்லை. மறுநாளே நாமினேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஈவினிங் அறிவிக்கிறாங்க, மறுநாள் காலையில நாமினேஷன் ஓபன் பண்ணி வச்சுக்கிறாங்க. அப்படிப்பட்ட இடத்துல பாத்தீங்கன்னா 2 நாளா யாரும் நாமினேஷன் பண்ணல. நேற்று ஏதோ அவசர கூடத்துல யாரோ சில பேர் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு இடையில இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நல்ல நாள் கிடையாது, நாளைக்கு லீவு, நாளைக்கு லீவு வருதுன்னு நினைக்கிறேன், தொடர்ந்து 3 நாள் லீவு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இன்னைக்கு வேட்பாளரா இருக்கிறவங்க அவங்களுக்கு உண்டான முறையா இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும். அதுக்கு தேவை ஆடிட்டர் இருக்கணும், நொட்டர் அதாவது நோட்டரி இருக்கணும், ஒரு அட்வொகேட் அதை வந்து வெரிஃபை பண்ணணும். இதெல்லாம் அதாவது நிறைய ப்ராசஸ், என்ஓசி வாங்கணும், எல்லா துறையிலையும் என்ஓசி வாங்கணும், நோ டியூஸ் வாங்கணும். நாங்கள் வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறவங்க டெல்லி, மாகே, யானம், காரைக்கால் இப்படி போய் ஏதாவது தங்கினா அங்கே ஏதாவது வரி பாக்கி இருக்குதுனாலும் அதை கட்டிட்டு தான் நமக்கு நோட்டீஸ் வாங்கணும். இதெல்லாம் வந்து காலக்கெடு இருந்தால் தான் செய்ய முடியும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த தேர்தலை இவ்வளோ அவசர கதியில் நடத்தின்னு எதுக்கு பண்ணிக்கிறாங்கல்ல. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற பிரதான கட்சிகள் இன்னைக்கு அங்கே வேற ஒரு, அதாவது புதுச்சேரின்றது பூலோக ரீதியா
தமிழ்நாடு புதுச்சேரியும் ஒருங்கிணைந்த பிணைந்த பகுதி. அதே நேரத்தில் பாத்தீங்கன்னாக்கா மொழி வாரியாவும் ஒரே பகுதி. அப்படி இருக்கிற காலங்காலமா 30 ஆண்டுகளுக்கு காலமா ஒரே தேதியில தான் இந்த தேர்தலாம் நடந்தது. ஆனா இந்த தேர்தல் மட்டும் ஏன் இப்படி பண்ணிக்கிறாங்கன்றது யாருக்குமே புரிய வரல. பிரதான கட்சிகளே இன்னைக்கு கூட்டணி முடிவாவில் அவங்க வேட்பாளர் அறிவிக்க முடியல. இப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த தேர்தல் எப்படி முறையா நடத்த போறாங்க தேர்தல் துறைன்றது வேப்பா இருக்குது. இதெல்லாம் அதாவது ஒரு வாக்காளர் பிரச்சாரம் முடிஞ்ச பிறகு யாரெல்லாம் நம்மள சிந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. அதாவது 36 மணி நேரம் ஒரு தேர்தல் நடக்குதுன்னா அதுக்கு 36 முன்னாடி அவங்களுக்கு தேர்தல் பிரச்சாரம் யாரும் பண்ணக்கூடாது, வாக்காளர் சிந்திக்கிறதுக்கு டைம் கொடுக்கணும். ஆனா ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தேர்தலில் போட்டியிடுறவங்களுக்கு சிந்திக்க கூட ஒரு தேர்தல் துறை ஒரு வாய்ப்பை கூட கொடுக்கல. அவங்களுக்கு நம்ம போட்டியிட்டா சரி வருமா, இந்த போட்டியிடுறதுக்கு தேவையான ஆவணங்கள்லாம் நம்மள ஒரு சீக்கிரத்தில் தயார் பண்ண முடியுமா, அதுக்கு என்னென்ன செலவாகும், அந்த செலவுக்குலாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு வாக்காளர் சிந்திக்கிறதுக்கு ஒரு வாரமா டைம் கொடுக்கணும். இதெல்லாம் காலங்காலமா அப்படிதான் நடந்து வந்துச்சு. இன்னைக்கு நடக்கிற இந்த தேர்தல் எப்படி பண்ண, அதனால பல கட்சிகள் புறக்கணிக்கிற இடத்துல கூட இருக்கிறாங்கன்றது எனக்கு தெரிய வருது. அதனால இந்த தேர்தலை மறுபரிசீலனை பண்ணி தமிழ்நாட்டுக்கு கூட நடத்தணுன்றது உங்க வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் பாகூர் தொகுதியில் போட்டியிட்ட முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தனவேலு 11,578 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்ற வேட்பாளரை விட வெறும் 211 வாக்குகள் குறைவாக பெற்று வெற்றி வாய்ப்பை நெருங்கிய நிலையில் இழந்தார். அதன் பின்னரும் வெற்றி தோல்வி என்பது அரசியலில் சகஜம் என்பதை கருத்தில் கொண்டு தொகுதி மக்களுடன் தொடர்பில் இருந்து பல்வேறு சமூக பணிகளில் ஈடுபட்டு வந்தார். குறிப்பாக இயற்கை சீற்றங்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நேரில் சென்று நிதியுதவி மற்றும் நிவாரணப் பொருட்கள் வழங்கி மக்களின் நலனுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வந்ததால் தொகுதியில் அவரது செல்வாக்கு அதிகரித்துள்ளது. இந்நிலையில் வருகிற ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெறவுள்ள 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் நோக்கில் கட்சிகளுக்கிடையே தொகுதி உடன்பாடு இறுதி செய்யப்படாத சூழலில் தனவேலு தனது ஆதரவாளர்களுடன் தேர்தல் பணிகளை தொடங்கியுள்ளார். பாகூரில் உள்ள பிடாரியம்மன் கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்த அவர் பின்னர் பொதுமக்களை சந்தித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். முன்னதாக பாகூருக்கு வந்த தனவேலுவுக்கு அவரது ஆதரவாளர்கள் வரவேற்பளித்தனர். இந்த நிகழ்வு பாகூர் தொகுதியில் தேர்தல் சூழலை மேலும் சூடுபிடிக்க செய்துள்ளது. புதுச்சேரி சோலை நகரை சேர்ந்த சரண்ராஜ் என்பவரின் படகில் கடலூரை சேர்ந்த ஏழுமலை உள்ளிட்ட 5 பேர் கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்பொழுது ஏழுமலை திடீரென தவறி கடலில் விழுந்ததாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து படகில் இருந்த மற்ற மீனவர்கள் உடனடியாக கடலில் குதித்து அவரை தேடும் முயற்சியில் ஈடுபட்டனர். மேலும் சம்பவம் குறித்து கடலோர காவல் நிலைய காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. தகவல் கிடைத்ததும் காவலர்கள் சம்பவ இடத்திற்கு சென்று தேடுதல் பணியில் ஈடுபட்டனர். இருப்பினும் ஏழுமலையை இதுவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. இச்சம்பவம் தொடர்பாக அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் முதலியார்பேட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதனை முன்னிட்டு மார்ச் 16ஆம் தேதி முதல் வேட்புமனு தாக்கல் தொடங்கி நடைபெற்று வருகிறது. முதல் 2 நாட்களில் யாரும் மனு தாக்கல் செய்யாத நிலையில் 3வது நாளில் தேர்தல் களம் சுறுசுறுப்படைந்துள்ளது. திமுக, காங்கிரஸ் மற்றும் லட்சிய ஜனநாயக கட்சி உள்ளிட்ட கட்சியினர் போட்டி போட்டுக்கொண்டு வேட்புமனு தாக்கல் செய்து வருகின்றனர். அந்த வகையில் மணவெளி தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடும் முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். தட்டஞ்சாவடியில் உள்ள மாவட்ட தொழில் மையத்தில் அமைந்துள்ள தேர்தல் நடத்தும் அதிகாரி அலுவலகத்தில் அவர் தனது மனுவை சமர்ப்பித்தார். இந்த நிகழ்வில் மணவெளி தொகுதியை சேர்ந்த காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்தனர். நடைபெறக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல் குறுகிய காலத்தில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான அவகாசமும் மொத்தமாக 7 நாள் என்று அறிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட விடுமுறை போக 5 நாட்கள் தான் இருக்குது.
அந்த அடிப்படையில நல்ல நாள் என்பதனால இன்றைக்கு எங்களுடைய மணவெளி சட்டமன்ற தொகுதியுடைய கட்சியினுடைய முன்னோடி தலைவர்கள் நேற்றைய தினம் முடிவு செய்து இன்றைக்கு வேட்புமனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி இருந்தார்கள். அந்த அடிப்படையில் இன்றைக்கு இந்த சட்டமன்ற தேர்தலில் மணவெளி சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிடுவதற்காக வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கின்றேன். புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு வேட்புமனு தாக்கல் தொடங்கியிருந்தாலும் முதல் 2 நாட்களில் ஒருவரும் மனு தாக்கல் செய்யாத நிலை காணப்பட்டது. இந்நிலையில் 3ஆம் நாளில் தேர்தல் களம் சுறுசுறுப்படைந்துள்ளது. பல்வேறு தொகுதிகளைச் சேர்ந்த வேட்பாளர்கள் தங்களது ஆதரவாளர்களுடன் அந்தந்த தேர்தல் நடத்தும் அதிகாரி அலுவலகங்களுக்கு சென்று வேட்புமனு தாக்கல் செய்து வருகின்றனர். அதில் குறிப்பிடத்தக்க வகையில் முதலியார்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த திமுக சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் தனது ஆதரவாளர்களுடன் சாரம் பகுதியில் உள்ள தேர்தல் நடத்தும் அதிகாரி அலுவலகத்திற்கு சென்று தேர்தலில் போட்டியிடுவதற்கான தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். இதனால் புதுச்சேரியில் தேர்தல் பரபரப்பு அதிகரித்து அடுத்தடுத்த நாட்களில் மேலும் பல வேட்பாளர்கள் மனு தாக்கல் செய்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. பாண்டிச்சேரி மக்களோட விருப்பம் தமிழகத்தில் நடக்கிற மாதிரி திராவிட மாடல் ஆட்சி பாண்டிச்சேரியில் நடக்கணும்ன்றத எங்களோட விருப்பத்தை அவர்கிட்ட சொன்னோம். அவரும் ரொம்ப சந்தோஷமா இந்த பாண்டிச்சேரிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கான எல்லா முயற்சியும் ஐயா எங்களுக்கு செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த முறை கண்டிப்பாக திராவிட மாடல் ஆட்சி தமிழ்நாட்டில் கொடுக்கக்கூடிய எந்தெந்த ஸ்கீமோ எல்லாமே பாண்டிச்சேரிக்கு எட்டுனதுக்கான எல்லா முயற்சியும் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. எல்லா தொகுதியிலையும் நாமினேஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் முதலேப்பட்ட தொகுதியில நாமினேஷன் பண்ணியிருக்கேன். புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை திருக்கோவிலில் வசந்த நவராத்திரி எனப்படும் லலிதா நவராத்திரி தொடங்கியது. இதனை முன்னிட்டு அமாவாசை நாளையொட்டி ஸ்ரீ லலிதா மகாயாகமம் நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலித் மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு பால், தயிர், சந்தனம், திருமஞ்சனம், குங்குமம், கலசநீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் மகா அபிஷேகம் நடத்தப்பட்டது. அபிஷேகத்திற்கு பின்னர் அம்மனுக்கு சந்தனப்பட்டு மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு சோடச தீபாராதனை மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து சகஸ்ரநாம பாராயணம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிகளில் பக்தர்கள் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டனர். மேலும் வசந்த நவராத்திரியின் முதல் நாளையொட்டி வயலின் கச்சேரி மற்றும் வாய்ப்பாடு கச்சேரியும் நடைபெற்றது. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகி மகேஸ்வர சாஸ்திரிகள் மற்றும் பக்தர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதியில் லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் போட்டியிடும் அமைச்சர் ஜான்குமாரின் மனைவி லதா ஜான்குமார் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். சாரத்தில் உள்ள பழைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு ஆதரவாளர்களுடன் வந்த லதா ஜான்குமார் தேர்தல் அதிகாரியிடம் தனது வேட்புமனுவை சமர்ப்பித்தார். நெல்லித்தோப்பு தொகுதியில் தேர்தல் போட்டி தீவிரமடைந்து வரும் நிலையில் முக்கிய வேட்பாளர்களின் மனு தாக்கல் நடவடிக்கைகள் அரசியல் பரபரப்பை அதிகரித்துள்ளன. வேதபுரி நாயுடு மக்கள் நல்லுறவு சங்கத்தின் சார்பாக யுகாதி திருவிழா கொண்டாடப்பட்டது. யுகாதி திருவிழாவை முன்னிட்டு புதுவை முத்தியால்பேட்டையில் அமைந்துள்ள தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் வேதபுரி நாயுடு மக்கள் நல்லுறவு சங்கத்தின் சார்பில் தங்கத்தேர் இழுக்கப்பட்டது. இவ்விழாவில் சப்தகிரி குழும ரமேஷ் கலந்து கொண்டார். மேலும் இவ்விழாவினை சங்கத்தின் சார்பில் தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் நிர்வாக குழு உறுப்பினர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர்.
இந்த யுகாதி விழாவில் பக்தர்கள் கலந்து கொண்டு பெருமாளை தரிசனம் செய்தனர். புதுச்சேரி அரசியலில் மாற்றத்தை ஏற்படுத்தும் நோக்கில் செயல்பட்டு வரும் 10 ரூபாய் சட்ட இயக்கத்தின் நிறுவனர் ரகு தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். தட்டாஞ்சாவடியில் உள்ள தேர்தல் நடத்தும் அலுவலர் அலுவலகத்தில் அரியாங்குப்பம் தொகுதியில் போட்டியிடுவதற்கான தனது வேட்புமனுவை அவர் அதிகாரப்பூர்வமாக சமர்ப்பித்தார். மனு தாக்கலை முடித்துவிட்டு வெளியே வந்த ரகு அங்கு திரண்டிருந்த பொதுமக்கள் மற்றும் ஆதரவாளர்களுக்கு இனிப்புகள் வழங்கி தனது மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அரியாங்குப்பம் தொகுதி மக்கள் என் மீது நம்பிக்கை வைத்துள்ளனர். இந்த தேர்தலில் நான் வெற்றி பெற்று மக்கள் பிரதிநிதியாக தேர்வு செய்யப்பட்டால் அடித்தட்டு மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவது எனது முதன்மை குறிக்கோளாக இருக்கும். வறுமை கோட்டிற்கு கீழுள்ள மக்களின் முன்னேற்றத்திற்காக அனைத்து வகையான நலத்திட்டங்களையும் தொகுதிக்கு கொண்டு வர முயற்சி செய்வேன் என்றும் தெரிவித்தார். மேலும் அரியாங்குப்பம் தொகுதி மக்கள் முழுமையான ஆதரவை வழங்கி இந்த தேர்தலில் ஒரு மாற்றத்தை உருவாக்குவார்கள் என்ற நம்பிக்கையும் அவர் தெரிவித்தார். புதுச்சேரியில் கட்டிட வேலைக்காக அழைத்து செல்லப்பட்ட வாலிபர் ஒருவர் மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த மார்ச் 14ஆம் தேதி கட்டிட வேலைக்காக அழைத்து செல்லப்பட்ட பிரகதீஸ்வரன் என்கின்ற பிரவீன்குமார் இரத்த காயங்களுடன் மர்மமான சூழலில் உயிரிழந்த நிலையில் காணப்பட்டார். இவர் வள்ளலார் சாலை 45 அடி சாலை பகுதியில் உள்ள முதல் மாடி வீட்டில் வசித்து வந்தார். இந்த மரணம் சந்தேகத்திற்கு இடமாக இருப்பதாக கூறியுள்ள உறவினர்கள் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் என குற்றம் சாட்டி பிரேதத்தை பெற மறுத்துள்ளனர். சம்பவத்திற்கான முழுமையான விசாரணை நடத்த வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து பெரியகடை காவல் நிலையம் முன்பு உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் சம்பவம் தொடர்பாக பல்வேறு கோணங்களில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக உறவினர்களை திட்டமிட்டு கொலை செய்திருப்பார்களோ என்ற கோணத்திலும் காவல்துறையினர் தீவிரமாக விசாரணை செய்து வருகின்றனர். இச்சம்பவம் புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எங்க அக்காங்க, எங்க பெரிய அக்கா, இவங்க எங்க மாமாங்க. இவங்க 2 பேருமே முடியாதவங்க. இவங்களுக்கு ஒரே பையன், 42 வயசு. அவன் இங்கிலீஷ் மீடியத்துல பாண்டிச்சேரியில தான் படிச்சான். படிச்சுட்டு அவன் சரி வேலை இல்லாத இருக்கும், ஏதோ சின்ன சின்ன டைல்ஸ் போடுற வேலை, அந்த வேலை எல்லாமே செஞ்சு அவன் தான் குழந்தைய காப்பாத்தணும், அப்பா அம்மாவை காப்பாத்தின்னு இருந்தான். தெரியுதுங்களா? இப்ப போன வாரம் சனிக்கிழமை அவனுக்கு பிறந்த நாள் முடிஞ்சது. மறாவது வாரம் சனிக்கிழமை அவனை இட்டுன்னு போயிட்டு வீட்டுல சாப்பிட்டுன்னு இருக்கிற பையனை இழுத்துன்னு போயிட்டு ஒரு 6 நாள் வேலை இருக்குது, கொஞ்சம் வாங்கன்னு சொல்லி யாரோ ஒரு கொத்தனார் இழுத்துன்னு போய்க்கிறான். அவன் பேரு முருகன், அந்த கொத்தனார் பேரு. இட்டுன்னு போயிட்டு 11 மணிக்கு இட்டுன்னு போனாங்க. 11 மணிக்கு இட்டுன்னு போயிட்டு நான் அவனை விட்டுட்டு நான் எங்கேயும் வெளியே போயிட்டேன். 2 மணிக்கு பாக்குறான், அவன் செத்து கிடக்குறான். எப்படிங்க சாக முடியும்? எப்படி சாக முடியும்? 11 மணிக்கு இட்டுன்னு போனா 2 மணிக்கு எப்படி செத்து கிடப்பான்? மண்டையில அடிச்சு பொறந்துக்கிறானுங்க, ரத்தம் ஊத்துது. வாய் அடிச்சு உடச்சிருங்க, வாய் கோணலா இருக்குது. நெத்தில இவ்வளவு பெரிய முட்டை இருக்குது. கழுத்து அறுத்து இருக்கிறானுங்க, கைய புடிச்சு முறுக்கி இருக்கிறாங்க. ஃபுல்லா கை ஃபுல்லா சிவந்து போயிருக்குது. அப்படியே கொண்டாந்து ஜிஹெச்ல போட்டுட்டு இங்க போலீஸ்ல இன்ஃபார்ம் பண்ணிட்டு ஆளு தலைமறைவு ஆயிட்டான். நாங்க 4 நாள் தண்ணி இல்லாத, சாப்பாடு இல்லாத, நான் ஒரு பெத்த தாய் இங்க 4 நாள் இங்க அவஸ்தைப்பட்டு உட்காந்து இருக்கிறோம். நாங்க எந்த பதிலும் கேட்டா போலீஸ் என்ன சொல்றாங்க, அவனை எங்களால பிடிக்க முடியல. எப்படி பிடிக்க முடியாது? போயிடும். எப்படி பிடிக்க முடியாது? போயிடும். சொல்லுங்க, கட்டட உரிமையாளரை இத்தனை நாளா எங்களுக்கு பதில் சொல்லல. இவ்வளவு உரிமையாளரும் பதில் சொல்ல கொலை பண்ணி இருக்கிறானுங்க. கொலை பண்ணி கொண்டு போட்டுக்கிறாங்க. கொலை பண்ணா எப்படி தலைமறை ஆவானுங்க? அவன் மேல தப்பு இருக்கிறதுனால தான் தலைமறை ஆகியிருக்கிறான். எப்படி? அதுவும் இல்லாத சனிக்கிழமை செத்தான்னாங்க. சனிக்கிழமை செத்தவங்க சனிக்கிழமை 3:30 மணிக்கு செத்து இருக்கிறான். ஞாயிற்றுக்கிழமை 3:30 மணிக்கு தான் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. கேட்டா எங்களுக்கு கண்டுபிடிக்க முடியலன்றாங்க. அப்ப மறுநாள் எப்படி கண்டுபிடிச்சாங்க? புதுச்சேரி ஊசுடு தொகுதிக்குட்பட்ட தொண்டமானத்தம் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ சுயம்பு அரசனடி முத்தால மாரியம்மன் ஆலயத்தில் 2ஆம் ஆண்டு கூழ்வார்த்தல் மற்றும் தீச்சட்டி திருவிழா நடைபெற்றது. பங்குனி மாத அமாவாசையை முன்னிட்டு நடைபெற்ற இந்த விழாவின் ஒரு பகுதியாக மயான கொள்ளை திருவிழாவும் நடைபெற்றது. இதற்கு முன்னதாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை எல்லை மிதித்தல்
நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து திங்கட்கிழமை கணபதி ஹோமம், பந்தக்கால் நடுதல், காப்பு கட்டுதல் மற்றும் தீபாராதனை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் கூழ்வார்த்தல் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து தீச்சட்டி எடுத்தல் விழா நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு தீச்சட்டி எடுத்து தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றினர். மேலும் முக்கிய நிகழ்வாக ஆலயத்தில் காய்கறிகளால் கொள்ளையிடுதல் நிகழ்ச்சியும் கும்பம் படையல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் ஆலயம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. பங்குனி அமாவாசையை முன்னிட்டு தேவி அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு படையலிட்ட சாதம் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டது. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை தொண்டமாநத்தம் கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி பாகூர் தொகுதியில் அரசியல் சூழல் சூடுபிடித்து வரும் நிலையில் ஜேசிஎம் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். தேங்காய்திட்டு பகுதியில் அமைந்துள்ள மீன்வளத்துறை அலுவலகத்தில் ஆதரவாளர்களுடன் வந்த ரீகன் ஜான்குமார் தேர்தல் அதிகாரியிடம் தனது வேட்புமனுவை அதிகாரப்பூர்வமாக சமர்ப்பித்தார். இந்நிகழ்வில் நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் உடனிருந்தார். புதுச்சேரி வில்லியனூர் அருகில் உள்ள கணுவாப்பேட்டை புதுநகரில் அமைந்துள்ள ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் 47ஆம் ஆண்டு மகோற்சவ விழா நடைபெற்று வருகிறது. இவ்விழாவின் முக்கிய நிகழ்வாக மயான கொள்ளை திருவிழா நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். தொடர்ந்து சுவாமி வீதி உலா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் காமாட்சி அம்மாள் அறக்கட்டளை நிறுவனர் ரவிக்குமார் தலைமையில் புதுநகரை சேர்ந்த ஜிடிஎம் பிரதர்ஸ் ஏற்பாட்டில் சுவாமிக்கு படையலிட்டு பக்தர்கள் வழிபட்டனர். மேலும் மயான கொள்ளை திருவிழாவில் பங்கேற்ற பக்தர்கள் சில்லறை நாணயங்கள், 10 ரூபாய் நோட்டுகள், பிஸ்கெட் பாக்கெட்டுகள், பழங்கள் உள்ளிட்டவற்றை கொள்ளையிட்டு தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை புதுநகரை சேர்ந்த ஜிடிஎம் பிரதர்ஸ் சார்பில் மேற்கொள்ளப்பட்டது. புதுச்சேரி தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் சேது செல்வம் தனது தேர்தல் பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தியுள்ளார். அவர் தனது ஆதரவாளர்கள் மற்றும் நண்பர்களுடன் தொகுதி முழுவதும் வீடு வீடாக சென்று பொதுமக்களை சந்தித்து வாக்கு சேகரித்து வருகிறார். மக்கள் குறைகளை கேட்டறிந்து அதற்கு தீர்வு அளிப்பதாகவும் உறுதியளித்து வருகிறார். தட்டாஞ்சாவடி தொகுதியில் தேர்தல் போட்டி சூடுபிடித்து வரும் நிலையில் வேட்பாளர்கள் அனைவரும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுச்சேரி திமுக வேட்பாளர் டாக்டர் நிதிஷ் தனது வேட்புமனுவை தட்டாஞ்சாவடி ஆதி திராவிடர் நலத்துறை அலுவலகத்தில் அமைந்துள்ள தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் தாக்கல் செய்தார். இதில் திமுக நிர்வாகிகள் பங்கேற்றனர். புதுச்சேரியில் உள்ள திமுக காங்கிரஸ் கூட்டணியில் தொகுதி பங்கீடு முழுமை பெறாத நிலையில் 30 தொகுதிகளிலும் திமுகவினர் மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் மாறி மாறி வேட்புமனுவை தாக்கல் செய்து வருவதால் புதுச்சேரி அரசியலில் பரபரப்பு நிலவி வருகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.